வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. விவசாயிகளுக்கு தங்களுடைய தேவைகள் மற்றும் விவசாயத்திற்கான செலவுகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு இலவசமாக நிதியும் நிவாரணமும் வழங்கக்கூடிய திட்டங்களை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள், இதில் யாருக்கெல்லாம் எவ்வளவு நிதி கிடைக்கும் அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, விவசாயம்தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பாக உள்ளது. அந்த வகையில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் எல்லாம் செயல்படுத்தி வருகிறது. விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் திட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை வெளியிட்டிருக்காங்க. இதன்படி விவசாயிகளுக்கு குறுகிய கால வேளாண் கடன் தேவைகள் சரியான நேரத்தில் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக உழவர் கடன் அட்டை திட்டம், கிசான் கிரெடிட் கார்டு, KCC அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1998 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா வேளாண் பணிகளுக்கு குறுகிய கால கடன்களை பெற விவசாயிகளுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் வேளாண்மை சார்ந்த கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட இதர காரியங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு கடன்கள் கொடுத்துட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழே வட்டியில்லா பயிர்க்கடன், நகை அடமானத்தின் பேரில் பயிர்க்கடன், கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்டவற்றுக்கான நடைமுறை மூலதன கடன்கள் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு மற்றும் மீன் பராமரிப்பு கடன்கள் தற்பொழுது அதிக அளவில் கொடுத்துட்டு வராங்க. இந்த கடன்கள் வழங்குவது தொடர்பான மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன் வளர்ப்பு பராமரிப்பு கடன்கள் வழங்கும் போது அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் நடைமுறை மூலதன கடன், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய மட்டுமே கடன் வழங்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கடன் பெற்ற தேதியிலிருந்து ஓராண்டுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு வேளாண் கடன் அட்டை திட்டத்தின் கீழே தற்பொழுது 2 லட்சம் வரை தனிநபர் ஜாமீன் அடிப்படையில் பிணையமின்றி கடன் வழங்குவது போல இந்த கடன்களும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு பிணையம் இல்லாம இந்த கடன், அதாவது நீங்க ஜாமீன் இல்லாம இதை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் கடன் அட்டை திட்டத்தின் கீழே வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை எவ்வளவு அப்படின்னா 3 லட்சம். இந்த 3 லட்சத்திற்கு உட்பட்டு கடன் வழங்கப்படும். பயிர்க்கடன் மற்றும் கால்நடை வளர்ப்பு, அவை சார்ந்த தொழில்களுக்கு வழங்கப்படும் நடைமுறை மூலதன கடன் ஆகிய 2 கடன்களுக்கும் சேர்த்து 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை வளர்ப்பிற்காகவோ அல்லது பயிர்க்கடனாகவோ 3 லட்சத்துக்குள்ள வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேளாண் கடன் அட்டை திட்டத்தின் கீழே பயிர்க்கடன் எதுவும் பெறாமல் கால்நடை வளர்ப்பு மற்றும் அவை சார்ந்த தொழில்களுக்கு மட்டும் வழங்கப்படும் நடைமுறை மூலதன கடன் 2 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். உரிய காலத்திற்குள் நடைமுறை மூலதன கடனை திருப்பி செலுத்தினால் 7% வட்டி ஊக்கத்தொகை அரசால் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சொந்த நிதியை பயன்படுத்தும் கூட்டுறவு சங்கம் அல்லது வங்கிகளுக்கு வட்டி மானியம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியால், அதாவது நபார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த திட்டத்திற்கு வகுக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் தவறாது பின்பற்றப்பட வேண்டும். மனுதாரர்களின் ஆஸ்தி பொறுப்பு பட்டியல் பெறப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த கடன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரருக்கு சொந்தமான கால்நடைகள் விவரம் குறித்து சுய சான்று பெறப்பட வேண்டும். கால்நடைகளுடன் கடன் மனுதாரர் சங்க செயலாளர் மற்றும் சரக மேற்பார்வையாளர் கட்டுத்தரையுடன் கூடிய புகைப்படத்தை எடுத்து கடன் மனுவுடன் இணைக்க வேண்டும். பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கோ அல்லது தனியார் நிறுவனங்களுக்கோ பால் வழங்கும் விவசாயிகளுக்கு மட்டுமே கடன் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட விவரங்களுடன் வழக்கமாக பெறப்படும் கடன் மனு, KYC உள்ளிட்ட ஆவணங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இக்கடன் அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டுமே மத்திய வங்கியின் KCC DMR கணக்கு மூலமே
பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. கால்நடைகள் வாங்குவதற்கு மத்திய வங்கியில் அல்லது சங்கத்தில் மத்திய கால வேளாண் கடன் பெற்று கடன் தொகையை தவணை தவறாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த கால்நடை பராமரிப்பிற்கு கால்நடை பராமரிப்பு கடன் நிபந்தனைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கடன் வழங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.